நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வியூஸ் பண்ணுவாங்க. வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாக சைத்தன்யா அப்புறம் வந்து சாய் பல்லவி இவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க தண்டேல். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட கதாநாயகன் அதாவது நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் வந்து ஃபிஷர்மேனா இருக்காரு. ஸோ மீன் பிடிக்க அப்பப்ப கடலுக்கு போயிட்டு வருவாரு. அதாவது 9 மாசம் கடல்லயும் 3 மாசம் வந்து கரையிலயும் இருப்பாப்ல. ஸோ சாய் பல்லவிக்கு அந்த 3 மாசம் தான் உச்சகமான நாளு. ஸோ அந்த 3 மாசமும் அவர் கூட ஒண்ணா சேர்ந்து டுவேட் பாடுறது, அங்கங்க சுத்துறது இந்த மாரி தான் இருக்கும். ஸோ 9 மாசம் வந்து கடல்ல இருப்பாப்ல. ஸோ நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் வந்து அந்த மீன்காரங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தலைவர் மாரி. ஸோ நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் வந்து கடலுக்கு போகும்போதெல்லாம் நம்ம சாய் பல்லவிக்கு ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இது பயத்த வந்து நம்ம நாக சைத்தன்யா அவர்கள்கிட்ட சொல்லும்போது, "ஏய் எனக்கெல்லாம் எதுவுமே ஆகாது" அப்படின்னு சொல்லி இவரு கடலுக்கு போறாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் ஒரு சில பிரச்சனையில மாட்டி, அவர் வந்து பாகிஸ்தான்ல போய் மாட்டிக்கிறாரு. ஆனா சாய் பல்லவி பார்த்தீங்கன்னா, நம்ம நாக சைத்தன்யா அவர்கள்கிட்ட வந்து "என்ன விட்டு போனேன்னா, இதுக்கப்புறம் ஒண்ணும் சேர முடியாதுன்னு" சொல்லி அப்புறம் நாக சைத்தன்யா அவர்கள் தனியா போயிட்டாரு. ஸோ பாகிஸ்தான் கிட்டேருந்து மாட்டுனதுக்கப்புறம் நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் அங்கேருந்து வெளிய வந்தாரா இல்லையா? ஸோ நம்ம சாய் பல்லவி அவர்கள் வந்து வேற ஒரு முடிவு எடுத்து வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுக்குறாங்க. ஸோ அவங்க நெனச்ச மாரியே வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் கடைசியில ரிலீஸ் ஆகி வெளிய வந்தா நம்ம சாய் பல்லவியோட ஒண்ணா சேர்ந்தாங்களா இல்லையா? அப்படின்னு தான் இந்த படத்தோட ஒன் லைனரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாக சைத்தன்யா அவர்களும், சாய் பல்லவி அவர்களும் காதலிக்கிற அந்த இதுதான் போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம சாய் பல்லவி அவர்களுக்கு நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் மேல அதிகமான காதலு. ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாக சைத்தன்யா அவர்கள கடல்ல காட்டுறாங்க. கடல்ல இருந்து நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் சிக்னல் கிடைக்காம நம்ம சாய் பல்லவி கிட்ட பேசுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கரைக்கு வந்து அவங்க கூட ஒண்ணு சேர்ந்து அந்த ஊரெல்லாம் சுத்தி இந்த 3 மாசம் வந்து முழுமையடைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கடலுக்கு போறாரு, திரும்பி வராரு. பட் 3வது தடவ நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் கடலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சாய் பல்லவி அவர்களுக்கும், நம்ம நாக சைத்தன்யா அவர்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் போயிடுது. ஆனா இதுக்கப்புறம் நீ கடலுக்கு போனா என்ன ஆவுன்னு தெரியாது. அதனால இந்த மாரி மீன் பிடிக்கிற வேலைய விட்டுரு அப்படின்னு வந்து நம்ம சாய் பல்லவி அவர்கள் சொல்றாங்க. பட் இத கேட்காம நாக சைத்தன்யா அவர்கள் கடலுக்கு போயிறாரு. ஸோ போன இடத்துல புயல் வந்து அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சு, ஸோ அதுலேருந்து நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் எப்படி தப்பிக்கிறாரு, ஸோ அவர் மட்டும் தப்பிக்கிறது இல்லாம கூட இருக்கிறவங்கள எப்படி காப்பாத்துறாருன்னு சும்மா செம்மையா வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவுல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, இதுல சிவன் சாங் ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அது மாஸா குடுத்து இந்த படத்துல வேற மாரி செஞ்சிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்களோட டியூயட் சாங்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ரொமான்டிக் கப்புலா வந்து இந்த படத்துல செம்மையா பண்ணியிருக்காங்க. இந்த சாய் பல்லவியா இருக்கட்டும், நாக சைத்தன்யா அவர்களா இருக்கட்டும் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ப தாண்டி செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் வந்து பாகிஸ்தான்ல மாட்டிக்கிறாரு. ஸோ பாகிஸ்தான்ல மாட்டுனதுக்கு அப்புறம் நம்ம நாக சைத்தன்யா அவர்கள நம்ம சாய் பல்லவி வெறுத்துறாங்க. அதாவது இவங்க பேச்ச கேட்காம நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் வந்து கடலுக்கு போனனால நம்ம சாய் பல்லவிக்கு நாக சைத்தன்யா மேல எந்த காதல் இல்லையாமா. ஸோ அப்படின்னு நான் சொல்லல. அவங்க சொல்லி வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணி சம்மதிக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கோசம். ஸோ இப்படிலாம் நடக்கும்போது நம்ம நாக சைத்தன்யா அவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாருன்னோனே இவங்களுக்கு உள்ள பதற ஆரம்பிச்சுச்சு. ஸோ நம்ம ஆள் வருவாரா மாட்டாரான்ற ஒரு பெரிய பதட்டம் இருக்கும். ஸோ இதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நம்ம சாய் பல்லவிக்கு பார்த்த மாப்பிள்ள தான். "ஏம்மா நீ எனக்கு ஓகே சொல்லிட்டு அவனுக்காக காத்துட்டு இருக்கேம்மா" அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ நம்ம சாய் பல்லவி அவர்கள் இவங்க கூட சேர்றாரா? இல்ல நாக சைத்தன்யா அவர்கள் கூட சேர்றாரான்ற ஒரே இது பரபரப்பா தான் செகண்ட் ஹாஃப் கொண்டு போச்சு. பாகிஸ்தான் ஜெயில்ல பார்த்தீங்கன்னா, நெறைய தீவிரவாதிங்க இருப்பாங்க. ஸோ அங்க இருக்கிற ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு ஆளுங்கள வேற மாரி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாரி தான் அங்கேயும் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி இவங்க எப்படி அந்த இடத்த சர்வே பண்றாங்க. ஸோ அங்கேருந்து எப்படி ரிலீஸ் ஆகுறாங்க. ஏன்னா பாகிஸ்தான்ல போய் மாட்டுன மீனவர்கள மீட்டெடுக்கணும்னா, அதுக்கு பல ப்ரொசீஜர் இருக்கு. சிஎம், பிஎம், பிரதமர் மோடி வரைக்கும் எல்லா இடத்துலயுமே பேசி தான் வெளிய எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தாண்டி அவங்க வெளிய வந்தாங்களா இல்லையா அப்படின்னு வந்து நெறைய விஷயங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருக்கான். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து ஃபைட் சீனு அப்புறம் வந்து கொஞ்சம் ரொமான்டிக் இல்லனாலும் சாங்ஸோட சேர்த்து இந்த படத்த தேசியமா அதாவது குடும்பத்தோட வந்து உட்காந்து பார்க்குற மாரி இந்த படத்த வந்து செகண்ட் ஹாஃப் கொண்டு போயிருக்காங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. கண்குளிர பார்க்குற மாரி இருந்துச்சு. ஸோ நாக சைத்தன்யா அவர்களுடைய அந்த ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், இல்ல லவ் போர்ஷனா இருக்கட்டும், தான் காதலிகிட்ட கெஞ்சுற விதமா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு இந்த படத்துல. அத தாண்டி இந்த படத்துல இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்னதான் பாகிஸ்தான் ஜெயில்லயே இருந்தாலும், அவன் இவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும், நம்ம நாட்ட வந்து விட்டுக் குடுக்காம அந்த இடத்துல நாக சைத்தன்யா அவர்கள் செஞ்ச விஷயம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அத பார்க்கவும் நல்லாவே காட்டியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி சொன்னா, நம்ம நாக சைத்தன் அப்புறம் சாய் பல்லவி இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது ரொமான்டிக் சீன்ஸா இருக்கட்டும், சண்டை போடுற காட்சிகளா இருக்கட்டும், வெறுக்கிற காட்சிகளா இருக்கட்டும், ஸோ ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்க அந்த எமோஷனா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இந்த படத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து காதலிச்சா கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காட்சியா கண்ணு முன்னாடி வந்து காட்டுனாங்க. ஸோ இத தாண்டி நம்ம
ஆடுகளம் நரேன் அவர்கள் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து தலைவர் மாதிரி இருந்தார். ஸோ இவர் தான் வந்து நம்ம நாகச்சைத்தன்யா அவர்கள் வந்து இந்த வேலைக்கு கரெக்டாக இருப்பார். ஸோ இவர் நல்லா வழி நடத்துவார்னு சொல்லி தண்டேல் பதவியே நம்ம நாகச்சைத்தன்யா அவர்கள் கொடுத்துட்டாரு. ஸோ இவர் தான் லீடர்னு சொல்லி ஸோ இதனால தான் இந்த படத்துக்கு தண்டேல்னு பேர் வந்துச்சு. ஸோ இந்த படம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு தண்டேலாக தலைவனாக இருந்து எப்படி வழி நடத்தணும், ஒருத்தர் கூட விட்டு கொடுக்காம எப்படி கூட்டணும்னு நாகச்சைத்தன்யா அவர்கள் வந்து பயங்கரமாக காட்டியிருக்காரு. ஸோ இது வந்து உண்மையான நடந்த கதையாக இந்த படத்தோட டைரக்டர் வந்து கடைசியில் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் சந்து மந்தேட்டி இவரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தை அந்த ஸ்டோரி கொண்டு போன விதம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் பல்லவி நாகச்சைத்தன்யா அவர்களே காதல் ஸ்டோரி தான் நிறையவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ நடுவில் வந்து ஃபிஷிங் போயிட்டு வந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் காட்டியிருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ நான் கணவன் இல்லாதப்ப மனைவி எந்த அளவுக்கு போராடுவாங்களோ அந்த விதத்தில் நம்ம சாய் பல்லவி வச்சு எந்த மாதிரி கொடுக்கணுமோ அந்த மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காரு. ஸோ மீனவர்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சில பேருக்கு நடந்திருக்கு. அது இப்படி காட்டினா நல்லாயிருக்கும்னு சொல்லி இவங்க நல்லாவே காட்டியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் இவருடைய அந்த டைரக்ஷன் ஒர்க்கு நல்லாவே கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம சாய் பல்லவி அப்புறம் நாகச்சைத்தன்யா இவர்கள் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வச்ச எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்ஸ் சரி பர்ஃபார்மன்ஸை நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள நல்ல வேலையை வாங்கியிருக்காரு. இந்த படத்தில் கேமரா ஒர்க்கிங் ஆகட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துக்கு பக்காவாக செட்டாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் கேமரா ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த கடலில் தாங்க. ஸோ முழுக்க அந்த கடலில் வந்து காட்டின அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இது எடிட்டிங் நிறைய வேலை இருந்திருக்கும். ஸோ அதையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணனால இன்னும் பக்காவாக இருந்துச்சு. ஸோ இவங்களோட ஒர்க்லாம் மொத்தமாக சேர்ந்து இந்த படத்தை அழகாக வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ மீனவர்களோட வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஃபேமிலியை பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தை வந்து ஓவரால் வேர்ல்டுக்கே தெரியிற மாதிரி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த படம் இருக்குது. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பை பாய்.